திருச்சி அரசு மருத்துவமனையில் குழந்தை கடத்தப்படும் சிசிடிவி காட்சி புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், அரசு மருத்துவமனையில இந்த குழந்தை கடத்தப்பட்ட சிசிடிவி காட்சி புதிய தலைமுறைக்கு கிடைச்சிருக்கு. இது தொடர்பா இதுவரைக்கும் காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? காயத்ரி, அதாவது கடந்த 6ஆம் தேதி திருச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து 1.5 வயது குழந்தை சாதனா என்பவர் தன்னுடைய தாய் மற்றும் தந்தை இருக்கும் பொழுதே, அதாவது மிக அருகாமையில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தை கடத்தப்பட்டிருப்பது தற்போது வெளியாகி இருக்கு. அந்த காட்சிகளை ஒரேயர் காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. தற்பொழுது உடனடியாக, அதாவது ஏற்கனவே காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் அவர்கள் இந்த குழந்தையை உடனடியாக கண்டுபிடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வராங்க. இது தொடர்பாக ஏற்கனவே இந்த தாயும் தந்தையும் புகார் அளித்த நிலையில் இப்போ தற்போது சிசிடிவி காட்சிகளும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் புதிய தலைமை இப்போ தற்பொழுது நேரடியாக இந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கோம். இந்த காட்சிகளில் 3 பேர் சந்தேகத்துக்குரிய நபர்கள், ஒரு சிறுவன் மற்றும் ஒரு ஆண், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அந்த 1.5 வயது சாதனா என்ற குழந்தையை கடத்தியிருப்பது இப்போ தற்பொழுது அந்த காட்சிகளை தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே 22 கேமராக்கள், அதாவது 24 கேமராக்கள் திருச்சி அரசு மருத்துவமனையில் முக்கியமாக இந்த மகப்பேறு பிரிவில் பொருத்தப்பட்டிருக்கு. இவை, அதாவது இந்த காவல்துறை விசாரணைக்கு பிறகு தற்போது ஒரு தகவலும் கிடைத்துள்ளது. கூடுதலாக முக்கியமாக இது கவனிக்கப்பட வேண்டிய தகவல், இந்த 24 கண்காணிப்பு கேமராவில் பெரும்பாலான கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படவில்லை என்ற ஒரு தகவலும் இப்போ தற்பொழுது விசாரணைக்கு பிறகு கிடைத்திருக்கு. இப்போ நம்முடைய, அதாவது இந்த சாதனாவை குழந்தை, அதாவது தன் கண்ணுக்கு முன்னாடியே, அதாவது சிறிது நேரத்துக்கு முன்னதாக அந்த குழந்தையை பார்த்துவிட்டு குழந்தையை இப்போ தற்பொழுது கடத்தப்பட்டிருக்க சம்பவம் அடுத்து புகார் கொடுத்தும் அவர் இந்த குழந்தையை மீண்டும் கிடைத்து விடுவார் என்ற நம்பிக்கையிலும் அவங்க இப்போ தற்பொழுது ஆழ்ந்த வருத்தத்துடன் அவருடைய தாய் நம்முடன் இருக்காங்க. சரண்யா, அவங்களிடம் கேட்கலாம். இப்போ இந்த குழந்தை காணாமல் போனது எப்படி? அந்த நபர்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்க்கல சார். தூக்கிட்டு போயிட்டாங்க. சோறு கொடுத்தாங்க சார், சாப்பிட்டேன் சார். என் மூளை வேலை செய்ய தெரியும், பிள்ளை விட்டேன் சார். நீங்கள் அதுக்கு முன்னதாக இந்த 3 நபர்களையும் எங்கேயும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் அவர்களிடம் அந்த குழந்தையை விட்டீங்க? தோசையை பக்கப்படுங்க சார். அப்போ தான் சார் என் பிள்ளைய வாஷ் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க சார். நான் போய் தோசையும் பட்டு வந்துட்டேங்க சார். அவங்க தான் கூப்பிட்டு சாப்பிடு, கொஞ்சோண்டு வயிற்று புள்ளி வச்சா இருக்க சாப்பிடுன்னு சொன்னாங்க சார். சாப்பிட்டேங்க சார். என் மூளை வேலை செய்யணும் சார். என் பிள்ளை அப்படியே அசால்ட்டே விட்டேங்க சார். பால் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க சார். அதான் சார் கொடுத்தேன் சார். அப்படி கொடுத்துருக்கேன் சார் என் பிள்ளை. சார்ல்ஸ், நீங்க இணைப்புல இருங்க, தொடர்ந்து பேசலாம். முன்பாக திருச்சி அரசு மருத்துவமனையின் டீன் மேரி லில்லி நம்மளோட இணைப்புல வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். இணைப்புல தான் இருக்கீங்க மேடம், தொடர்ந்து பேசுங்க. இந்த குழந்தை கடத்தப்பட்டது தொடர்பாக சிசிடிவி காட்சி, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். முன்பாக அங்கிருக்கும் செய்தியாளர் சார்ல்ஸிடம் பேசலாம். சார்ல்ஸ், இந்த சிசிடிவி காட்சியை பார்க்கும்பொழுது இது சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பது குறித்து தெரிய வருகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் அவர்களின் பின்னணி குறித்து விவரங்களை சேகரித்து விட்டார்களா? அவர்களை பிடிப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள்? காயத்ரி, இதில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள், அதாவது விசாரணைக்கு பிறகு தெரிய வரும். ஆனால் இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே 8 குழந்தைகள், அதாவது திருவெரும்பூர் பகுதியில் ஏற்கனவே காவல் ஆய்வாளர், அது மட்டும் இல்லாமல் காவல்துறை கண்காணிப்பாளர் தனிப்படை அமைத்து அந்த குழந்தைகளை பல மாவட்டம் மட்டுமில்லாமல் பல மாநிலங்கள் தேடி இருக்காங்க. இந்த குழந்தைகள் சிறு வயதில் கடத்தப்பட்டு அதன் பின்பு அவர்கள் பெற்றோரிடம் ஒப்படைக்கும் பொழுது அவர்களுக்கு 25 வயது 30 வயது என்று அவர்களுக்கு ஆன பிறகே கண்டுபிடிக்க முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. அப்பொழுது அவர்கள் யாருடைய குழந்தை, யாருடைய பெற்றோர் என்பது தெரியாத அளவுக்கு இவர்கள்தான் பெற்றோர் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் ஒரு வருத்தமான பதிவையும் அவர்கள் நேரடியாக பதிவு செய்திருக்காங்க. நாமும் அந்த செய்திகளை ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம். இது போன்ற நிலை தான் திருவெரும்பூர் பகுதியில் இருக்குது. ஏற்கனவே தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் இப்போ தற்பொழுது இவர்கள் திருவெரும்பூர் பகுதியில் கூலி தொழிலாளி, அதாவது இந்த குழந்தையை ஏற்கனவே நாம் புகார் கொடுத்து. சார்ல்ஸ், நீங்க இணைப்பில் இருங்க. மீண்டும் தற்போது திருச்சி அரசு மருத்துவமனையின் டீன் மேரி லில்லி நம்மளுடைய இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேடம், வணக்கம். வணக்கம். திருச்சி அரசு மருத்துவமனையிலிருந்து குழந்தை கடத்தப்படும் சிசிடிவி காட்சி தற்போது புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த காட்சிகள்ல பார்க்க முடிகிறது 2 நபர் சேர்ந்து இந்த குழந்தையை கடத்தி செல்வது. எப்படி ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழும்? இது குழந்தை கடத்தி செல்லப்படுறதுன்னு இல்ல. அந்த தாயார் அவங்களுக்கு உடல் நல பாத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வரும்போது அந்த குழந்தைய கையில கூட்டிட்டு வந்திருக்காங்க.
அவங்க வந்து அந்த குழந்தைய அவங்க பக்கத்துல இருந்தவங்க கிட்ட பேசிட்டு கொடுத்துட்டு அவங்க உள்ளார போயிட்டாங்க. அவங்களே அந்த குழந்தைய அந்த பக்கத்துல தெரிஞ்சவங்க பேச்சு துணைக்கு இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. அதனால அவங்க தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு போனாங்க. எங்க கிட்ட அட்மிட் ஆயிருந்த குழந்தைய எடுத்துட்டு போல. ஹலோ மேடம், இது ஒரு புறம் இருக்க, அந்த மருத்துவமனையில் இருக்கிற 24 சிசிடிவி கேமரால 10 சிசிடிவி கேமரா மட்டும் தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிய வந்திருக்கா? இது வரைக்கும் அது குறித்து நீங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காது? கேமராஸ் டெய்லி வந்து பாப்பாங்க. இது வந்து கண்டினியூஸ் ரன்னிங் இருக்கக்கூடிய மெஷின்ஸ் இல்லைங்களா? அப்பப்ப சிலதை நிறுத்தி கொஞ்ச நேரம் அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துருவாங்க. ஆனா அந்த குழந்தையோட தாய் வந்து தற்போது நம்மளுடைய நேரலையில பேசினாங்க. அப்போ வந்து இந்த குழந்தை வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை தான் பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க தான் அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு உள்ள நான் செக்அப் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. அவங்க வெளியில நிக்கும் போது பக்கத்துல இருந்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அவங்க தான் குழந்தைய கொடுத்துட்டு போனாங்க. கொடுத்துட்டு யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. மேடம், இணைப்பிலே இருங்க. அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செய்தியாளர் சார்ல்ஸ் உங்களிடம் பேசணும் என்று விரும்புகிறார். சார்ல்ஸ், நீங்க தொடரலாம். இப்போ குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தீங்க, உடன் வந்த நபர் தான் இந்த குழந்தையை வந்து, அதாவது நீங்கள் சொல்வது போல் வந்து அழைத்து சென்றதாகவும் கடத்தவில்லை என்று சொல்கிறீங்க. ஆனால் உள்ளே வந்து ஒரு தாய், இவங்களும் நிறை மாத கர்ப்பிணி, அடுத்த மாதம் இவர்கள் வந்து இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறாங்க. அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்கப்ப தன்னுடைய குழந்தையை உடன் அழைத்து வர வேண்டிய சூழ்நிலை தான். அப்படி இருக்கும் பொழுது உள்ளே வரக்கூடிய நபர்கள் தீவிரமாக அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அங்கே காவலர்களும் இருக்காங்க. அவர்கள் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய காவலர்களை வைத்திருக்கோம். இவர்களிடம் நீங்கள் இதுக்கு முன்னாடி உத்தரவு கொடுத்துருக்கீங்களா, வெளிநபர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது என்று? இந்த கண்காணிப்பு கேமராக்கள் இப்போ விசாரணையில் செயல்படவில்லை என்று தெரிகிறது. இதற்கு என்ன நடவடிக்கை உடனே எடுத்திருக்கீங்க? கண்காணிப்பு கேமரா செயல்படலைன்னா உங்களுக்கு எப்படி இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கும்? ஹலோ, கண்காணிப்பு கேமராவில் நாங்கள் எடுத்து கொடுத்தது தானே இப்போ நீங்க அதை வச்சிருக்கீங்க. ஆமாங்க, அது செயல்படவில்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க வைத்திருக்க 24 கேமராக்கள்ல இல்ல 24 கேமரா மேடம், ஒரே ஒரு கேள்வி, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். 24 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு, உண்மைதான். அந்த 24 கேமராவில் 10 கேமராவுக்கு மேல் செயல்படவில்லை என்று காவல்துறையினர் விசாரணையில் சொல்கிறாங்க. ஒரே ஒரு முக்கியமான பகுதியில் உள்ள இந்த சிசிடிவி காட்சிகள் தான் அந்த முகங்கள் பதிவாகி இருக்கு. மற்ற கேமராக்கள் வந்து சரியாக இந்த காட்சிகள்லாம் பதிவாகி இருந்தால் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருப்பது தெரிய வந்திருக்கும். இதற்கு இப்போ தற்போது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க என்ன நடவடிக்கை? ஏற்கனவே ஒரு குழந்தை இதே போல் காணாமல் போய் கடத்தப்பட்டு மீண்டும் வந்து கண்டுபிடித்திருக்காங்க. அதாவது கேமராக்கள் எல்லாம் சில கேமராக்கள் கண்டினியூஸா இயங்காம சிலது ஆகும்போது அதை அப்பப்போ அதை சீர் செய்து தான் நம்ம ஃபங்க்ஷன்ல கொண்டு போய் கொண்டு வைக்கணும். எல்லா கேமராவும் 100% நம்ம கண்டினியூஸா ரன் பண்ண மாதிரி சில கேமராக்களை நிறுத்தி அதை செக் பண்ணிட்டு திரும்ப கொண்டு போவாங்க, மறுபடியும் செயல்பட வைப்பாங்க. அப்படி இருக்கு இந்த பில்டிங். இல்ல, காவல்துறை காவல்துறைக்கு முகம் தெளிவாக பதிவாகவில்லை. நீங்கள் கூடுதலாக அந்த கண்காணிப்பு கேமராக்களை கவனிக்க வேண்டும் என்பது அதாவது வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கு. நீங்கள் தகவலை பரிமாறியதற்கு நன்றி. இப்போ தொடர்ந்து நாம தற்பொழுது அந்த குழந்தையோட பெற்றோர் சக்கரவர்த்தி இருக்கார், அவரிடம் கேட்கலாம். சக்கரவர்த்தி, இந்த குழந்தை நீங்கள் உங்களுடைய குழந்தை வந்து அழைத்து செல்லும் பொழுது அந்த நபர்கள் வந்தவங்க யாருன்னு தெரியுதா? தாய்க்கு தெரியவில்லை என்று சொன்னாங்க. புகார் கொடுத்த அடிப்படையில் போலீசார் இப்போ என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க? உங்களுக்கு திருப்தியா இருக்கா? தீவிரமாக விசாரிக்கிறாங்க. எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. நானும் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் நம்மளுக்கு தீவிர மாதிரி நம்மளை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அனைத்து காவலர்களும் வந்து விசாரிச்சுட்டு இந்த முகமாக வந்து கேட்டு போயிடுறாங்க. இதுவரையும் எடுக்க தீவிரமான விசாரியும் ரொம்ப நல்லதாக தான் எனக்கு தெரியப்படுகிறது. முக்கியமாக காயத்ரி, இவர்களை பொறுத்தளவு தாயும் சரி தந்தையும் சரி விரைவில் தன்னுடைய குழந்தை சாதனா கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்த அவர் எண்ணமும். காவல்துறையும் தொடர்ந்து தேடி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையும் விரைந்து வந்து தனிப்படை அமைத்து அந்த குழந்தை சாதனாவை தேடி வராங்க. நிச்சயமாக சார்ல்ஸ், இந்த விவகாரத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு ஒரு முழுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. கூடுதல் விவரங்களை சேகரியுங்கள். அது மட்டுமல்லாமல் இணைப்பில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திருச்சி அரசு மருத்துவமனையின் டீன் மேரி லிலி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.